காமாட்சி, என்னடி நான் வர்றது தெரியாம அப்படியே உட்காந்துருக்கேன். ஏண்டி காமாட்சி, இன்னும் முகமெல்லாம் வாடி போயிருக்கு, இன்னும் சோகமாக உட்காந்துருக்கேன். என்ன என் பையன் அதாவது பேசுனானா? என்னத்த சொல்றதாத்தா, உட்காராத்தா. ஏண்டி நான் கேட்ட கேள்விக்கு ஒன்றுமே பதில் சொல்ல, ஏண்டி சோகமாக இருக்கேங்கிறானே? என் புருஷனை என்னை விட்டு வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டாரு. அவனொரு பொண்டாட்டி தான் வேணுண்டு, என் பிள்ளையும் அந்த பொண்ணு தான் வேணுண்டு அவளோட பேடம் பேருக்கு. நான் ஒண்டி என்ன செய்யறதுன்னு நினச்சி பார்த்து உக்காந்துருக்கேன் ஆத்தா. ஏண்டி அப்படி சொல்ற? ஏன் உன் பிள்ளை உன்னை விட்டுட்டு எப்படி அவன் வேற கல்யாணம் பண்ணிட்டு போவானா? அவன் சொல்லிட்டான் ஆத்தா, நீ கல்யாணத்துக்கு சம்மதிக்கலண்டா, நான் அந்த பொண்ணை போய் ஒரு கோயிலில் வச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டு தனி கொடுத்தலாம் போயிடுவேன்ட்டு சொல்லிட்டான் ஆத்தா. என்ன அந்த பயலுக்கு இருக்க பிடிச்சி போச்சா? ஒரு பெத்த தாயை விட்டுட்டு எப்படி போறான்மா? அப்பனா தான் வேற கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டான். இவனை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா உனக்கு யாருடி இருக்கா? அதைத்தான் நினச்சிக்கிட்டு உட்காந்துருக்கணும் ஆத்தா. எனக்குண்டு யார் இருக்கா சொல்லுங்க. அதுக்கேண்டி இப்படி கண்ணு கலங்குற? அழுவாதடி அழுவாத. அதெல்லாம் உன் பிள்ளை உன்னை விட்டு போக மாட்டான். உன் புருஷன் தான் அவன் ஒரு கேப்பா வச்சு கட்டிட்டு அவளோட இழுத்துட்டு போயிட்டான். இவன் எப்படி போவான்? உன் பிள்ளை உன்னை அதெல்லாம் விட்டுட்டு போக மாட்டான், நீ கவலைப்படாத. அவன் சொல்லிட்டான் அத்தா, நான் அந்த வைத்தியை தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் தண்ணி கொடுத்துன போய் இருப்பேன், உன்னை நான் பார்க்க மாட்டேன் பேச மாட்டேன்னு சொல்லிட்டான் அத்தா. அட பாவி பயலே, இப்படியா பேசுவான்? பெத்தவளோட அவன் உனக்கு முக்கியமாகிடுச்சாவ. நேற்று வந்தவ அவள் முக்கியமாகிடுச்சு. சின்ன பிள்ளையிலேருந்து பெற்று வளர்த்து இத்தனை வயசு வரைக்கும் வளர்த்து வாழும் பண்ணவ பெத்தவ மறந்துட்டானுவ. அதாண்டி பிள்ளை ஆம்பளை பிள்ளைலாம். அதான் எனக்கு கவலையாக இருக்கு ஆத்தா. எனக்கு யார் இருக்கா? ஏண்டி யார் இருக்காங்கிற? நாங்கள்லாம் இல்லை, உன்னை விட்டுடுவோமா? உன் பிள்ளை அதெல்லாம் செய்ய மாட்டா, நீ கவலைப்படாத. அப்படித்தான் என்ன அவன் மனசை மாற்றிக்கிட்டு அந்த மொட்டையே கல்யாணம் பண்ணி வையேண்டி. எப்படி ஆத்தா அவளை கல்யாணம் பண்ணி வைக்க முடியும்? அவளை எப்படி கல்யாணம் பண்ணி வைக்க முடியும்? அவளை குடும்பம் ஒரு குடும்பமாக இருக்கா? எல்லாம் தண்ணி அடிச்சுக்கிட்டு சீரட்டு குடிச்சிட்டு உட்காந்துருக்கான் ஆத்தா. அவளும் அடிக்க மாட்டாடி என்ன நிச்சயம்? அவளை தண்ணி அடிக்க மாட்டா, சீரட்டு குடிக்க மாட்டாடி என்ன நிச்சயம்? அவள் பாட்டி அப்போ அவள் சித்தப்ப பெரியப்ப எல்லாம் தண்ணி அடிக்காங்க. அப்படி இருக்கும்போது அவளும் அடிக்க மாட்டாடி என்ன அத்தா நிச்சயம்? ஓ, தண்ணிலாம் அடிச்சு சீரட்லாம் குடிக்கங்களா? என்னாடி இது? இந்த குடும்பத்தில் போய் இந்த பொண்ணை போய் கட்டிக்கிறேன் நிற்கிறான் அடி உமாவன். என்னாடி பிள்ளை அப்படி இருக்கான்? அதான் அத்தா எனக்கு கவலையாக இருக்குது. வேறு யாராச்சும் ஒரு பொண்ணு, நம்ம ஊர் பொண்ணு யாரையாச்சும் அவன் லவ் பண்ணியிருந்தா வர அந்த பொண்ணை நான் ஆசைப்பட்டான்னு சொல்லிட்டு நான் கல்யாணம் பண்ணி வச்சிருவேன் ஆத்தா. இவ்வளோவில் போய் குடும்பத்தில் போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன்ட்டு சொல்கிறான் ஆத்தா. அதான் எனக்கு மனசே ஆற மாட்டேது ஆத்தா. அவ்வளோ ஒரு நல்ல குடும்பத்தில் உள்ள சேர்ந்தவளாக இருந்தா நான் கவலைப்பட மாட்டேன் ஆத்தா, கல்யாணம் பண்ணி வச்சிருவேன் அவளை. ஒரு நல்ல குடும்பமே இல்லையே, அப்படியாப்பட்ட வீட்டில் போய் பொண்ணை எடுத்து கல்யாணம் பண்ணி வச்சுக்கிட்டா என்ன ஆத்தா 4 பேர் சொல்லாங்க? நீ சொல்கிறதெல்லாம் கட்டு தாண்டி காமாச்சு. என்ன செய்யறது? உன் பிள்ளை கேட்க மாட்டேதே. உன் பிள்ளைக்காக போயிட்டு போதிட்டி உன்னை விட்டுட்டு போயிட்டா என்னடி செய்வேன் நீனு? தொலைஞ்சிட்டு போதிட்டி அந்த குறைஞ்சியே கல்யாணம் பண்ணி வைக்க மூதையை பிடிச்ச வழிய. என்னத்தா சொல்கிற? அவளையா கல்யாணம் பண்ணி வைக்க சொல்கிற? ஆமாம், நான் சொல்கிற மாதிரி கேளு. உன் தாய் சொல்கிறேன்ட்டு நினச்சிக்க. உன் பிள்ளை உன்னை விட்டு போயிட்டா நீ என்னடி செய்வேன்? அவளை அப்படியே மயக்கி வச்சுக்கிட்டுருவாளுவோ. நல்லா சாமர்த்தியக்காரன் பயணம் போகிறவன் நல்லவன் சொல்லிட்டு மயக்கி வச்சுக்கிட்டுருவாளுவோ. அதனால் நீ தண்ணி நஷ்டப்பட்டு நிற்கணும், உன் புருஷனை இழந்து உன் பிள்ளையை இழந்து நிற்கணும். நான் சொல்கிறத கேளு. உன் கோவத்தெல்லாம் அடக்கிக்க. உன் கோவம் வீராப்பெல்லாம் நீ அடக்கி வச்சுட்டு கொஞ்சம் அவன் அந்த குட்டியே கல்யாணம் பண்ணி வை. தொலைஞ்சிட்டு போகுது, என்ன செய்கிறது? உன் மகனுக்கு பிடிச்சிருக்கு, உனக்கு பிடிக்கல, அவனுக்கு பிடிச்சிருக்க. என்ன பண்ணி தொலைகிறது? என்ன மாய மந்திரம் போட்டாலும் யாருக்கு தெரியாண்டி? என்ன செஞ்சாலும் தெரியல. அவனுக்கு அவள் தான் பிடிச்சிக்கிட்டு அவளையே கட்டிக்கிறேன்ட்டு ஒத்த காலில் நிற்கிறான். அப்படி ஒத்த காலில் நிற்கிறவனா நீ என்ன செய்ய முடியும்? அதுக்கு தான் சொல்கிறேன், நீ அவள் வீட்டில் போய் பொண்ணுலாம் கேட்க வேணாம். உன் மகன்கிட்ட சொல்லிவிடு, நீ அவளை வந்து இழுத்துட்டு வா, நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். கல்யாணத்தப்பா அவளை எல்லாம் சேர்ந்து நிற்கட்டும். கல்யாணத்தப்பா வேணான்னு சொல்ல வேணாம். அவளை பெற்றவளுக்கு மனசு கஷ்டப்படமுல, அந்த இதையே கஷ்டப்பட வைக்க வேணாம். நீனு எல்லாம் சேர்ந்து கல்யாணத்தை பண்ணிவிட்டு அவளை அழைச்சிட்டு வந்து இந்த வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்ததோட அவளை யாருமே இந்த வீட்டுக்கு வரக்கூடாது. இவெல்லாம் அந்த வீட்டுக்கு போகக்கூடாது, வரக்கூடாது. அப்படி இங்கே தான் இருக்குன்னு நீ சொல்லிவிடு உன் பையன்ட்ட. அப்படி முதல்ல சொல்லிட்டேன் ஆத்தா. சொன்னதுக்கு எப்படி அவங்க பெற்றவங்களாம் பார்க்காம எப்படி இருப்பாங்க? வரத்தா செல்லுவாங்கன்ட்டு சொல்கிறான் ஆத்தா.
இது என்ன இது நல்லா இருக்கே. அவ்வளோலாம் எதுக்கு வரணும்? நல்ல குடும்பத்தில் சேர்ந்தவளுவா நல்லவளுவாளா இருந்தா பரவாயில்ல வரட்டும், பெத்த பொண்ணை வந்து பார்த்துட்டு போட்டோம் வரட்டோம்னு சொல்லலாம். அவ்வளோ நல்ல காரியம் இல்லாதப்போ எதுக்கு அந்த பொண்ணு ஒன்றே தானே வேணுன்ட்டு நம்ம பிள்ளைக்காக நம்ம ஏற்றுக்கிறோம். அதைத்தான் நீ சொல்லணும். அப்படி சொல்லு. இல்லைன்னா முருகனை கூப்பிட்டு முருகன்கிட்ட சொல்லி இல்லாட்டி உன் மாமியா அங்கே தானே இருக்கு, உன் மாமியாட்ட போய் சொல்லி இனிமேல் கேட்க சொல்லு. அப்படியே அத்தா சொல்கிற? என் மாமியாட்ட தான் சொல்லி அவளோட்ட பேசி அந்த மாதிரி கேட்க சொல்லிட்டான் அத்தா. ஆமாம், உன் மாமியாட்ட தான் சொல்லி அந்த மாதிரி கேட்க சொல்லு. நீ எப்போ போகிற? அங்கே சீதா வீட்டில் தானே குடியிருக்கிற ஆளுவா? நான் தான் வாட்டமா? நீ தான் வாத்தா ஆத்தா. இப்போ போயிட்டு வருவோம். போயிட்டு மாமியாவை கூப்பிட்டு சொல்லி அவளோட்ட கேட்டுக்கிட்டு என்ன பதில்ன்ட்டு கேட்போம் ஆத்தா. சரி வா, எனக்கும் வேலை கிடக்கு. என்ன செய்யுது? நீ கிடந்து இப்படி கஷ்டப்படுறிய? உனக்கு யாரும் இல்லை. வா நான் வரேன். இங்கே தான் உட்காந்து இருக்கிறா மரகதான். ஏ மரகதா, ஏ வள்ளியம்மே, எப்படி இருக்கே? நல்லா இருக்கியாடி? ஆமாம், இங்கே வந்தோடனே வள்ளியம்மன்னு கூப்பிடு. வீட்டுக்கு வர வேண்டியது தானே? இங்கே வந்து இவ்வளோ நாளாக இருக்கிற. எவ்வளோ நாளாச்சு? இங்கே வந்து 2 மாதம் ஆக போகுது. 2 மாதமாக இருக்கிற நீனு என்னை வந்து பார்க்க வந்தியாடின்னு கேட்குறேன். உக்காரு பக்கத்தில் உக்காரு. என்னை பார்க்க வரல இவளை பார்க்க நான் வந்திருக்கேன் அங்கேருந்து இங்கே. ஏ வள்ளியம்மா, உன்னை பார்க்கணும், உன்கிட்ட பேசணும் எவ்வளோ ஆசையோட வந்தேன்டி. எல்லா ஆசையும் குட்டிச்சாரா ஆக்கிட்டாளடி. யாரு குட்டிச்சாரா ஆக்குனா? வந்து நிற்கிறாள உன் மருமவ. அவத்தான் வீட்டுக்கு வரக்கூடாது, உன் பிள்ளையே என் வீட்டில் இல்லை, எதுக்கு நீ மட்டும் வர்ற? என் வீட்டை விட்டு வெளியே போங்க, அடியெடுத்தான் வைக்கக்கூடாதுன்ட்டு என்னை விரட்டி அடிச்சுட்டாளடி. அப்படியா சொன்னா காமாச்சி? பக்கத்தில் தான் நிற்கிறா, கேளு சொன்னாலா இல்லையாண்டு. சரி போயிட்டு போதடி. அவள் புருஷன் கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு சொல்லிட்டு அந்த வேகத்தில் போய் உன்ட்ட காட்டியிருக்கிறா, உன்ட்ட கோச்சிக்கிட்டு இருந்திருக்கிறா. போயிட்டு போதுப்பா. அவளுக்கு தான் யார் இருக்கிறா நம்மளை தவிர? அவளுக்கு யார் இருக்காவா? அவளுக்கு யாருமே வேண்டியில்லடி. புருஷன் வேணாம், மாமியா வேணாம், யாருமே வேணாம். அவள் மட்டும் இருந்தால் போதான்னு நினைக்கிறோடி அவ. சே அப்படிலாம் சொல்லாதடி. போயிட்டு போதுடி. அவள் அழுவுறது பார்த்தா எனக்கு மனசே சரியில்லடி. அழுவுறாளா? என்னடி சொல்கிற? அழுவுறா? எதுக்கு அழுவுறா? எல்லாம் பிள்ளையே நினச்சிதான் அழுவுறா. போயிட்டு போதுப்போ, அதெல்லாம் விடு. ஆமாம், சீதா எங்க? அவளை கூப்பிடு. ஏ சீதா, உள்ள என்னடி செய்ற? சீதா வள்ளியம்மா ஆத்தாவா? வாங்கத்தா. ஏய் சீதா, அப்படி வாடி. காமாட்சி அக்கா வர வந்திருக்கு. வாங்கக்கா, உள்ள வாங்க. அத்தா நீனும் உள்ள வா. பாட்டி நீங்களும் வாங்க. நாங்கள் உள்ளலாம் வரல, அப்புறம் வரோம் ஒரு நாளைக்கு. இப்போ ஒரு செய்தியாக வந்திருக்கோம். வீட்டெல்லாம் அமுட்டு வேலை கிடக்குடி. அமுட்டு வேலையும் போட்டுக்கிட்டு என் காமாட்சிக்காக வந்திருக்கிறேன். அதனால் நாங்கள் சொல்கிறத கேளுங்க 2 பேரும். நீனும் மரகதமும் பேசுகிறா. அவள் மனசில் வருது, அவள் பேசுகிறா. என்ன செய்கிறது? யார்கிட்ட பேசி என்ன அவள் போட்டு போடி. இந்த வாடி சீதா இருக்கவா. என்னத்தா? ஆமாம், காமாட்சி மோவன் வினோத் வந்து இங்கே இருக்கிற இந்த வீட்டில் உள்ள அவள் பேர் என்ன வர மாட்டேன். என்னமா சொன்னாள்வளே? என்ன பேர்? வைதேகி. அவளை கல்யாணம் பண்ணிக்கிறான் நிற்கிறான். அப்படி வாதம்மா, என்னடி பண்ணுறது? ஆமாத்தா, எங்களுக்கே தெரியாது. நேற்று தான் அக்கா வந்து சொல்லிச்சு. காமாட்சி அக்கா சொல்லவும் தான் எனக்கு மனசே சரியில்லை. வினோத் தம்பி இப்படி நிற்கிதுண்டு என்ன செய்யறது? பிடிவாதமாக இருக்காமல. ஆமாடி, அவன் பிடிவாதமாக இருக்கானா? அவனை நினச்சி ரொம்ப கண்ணு கலங்கி நிற்கிறாடி காமாட்சி. எனக்கு மனசை என்னடே போயிடுச்சு. நம்ம தாண்டி ஏதாவது அவளுக்கு பார்க்கணும். அவளுக்கு யார் இருக்கா? நம்ம தான் வருவோம் அவளுக்கு. அப்படி இருக்கும்போது என்ன செய்யுது? அவன் மேலே ஆசைப்பட்டு கல்யாணம் நினைக்கிறேன்னு நிற்கிறான். கல்யாணம் பண்ணி தொலைஞ்சிட்டு போட்டான். அதுக்கு தான் அவள் குடும்பம் சரியில்லைன்னு இவன் சொல்கிறா. சீட்டு குடிப்பாங்களா? தண்ணியில் ஆடிப்பாங்களா? அவங்களாடி தண்ணியில் அடிச்சுட்டு சீட்டெலாம் குடிச்சிட்டு ஆடிப்பாளுவா. என்ன பட்டச்சிடாமல் அப்படி செய்வா? ஆமாத்தா, அந்த குடும்பமே சரியில்லாத குடும்பம். நானும் எங்கள் வீட்டுக்காரமா அன்னைக்கு நைட்டு வந்து வாசலில் உட்காந்துருக்கிறோம். தண்ணியை குடிச்சிக்கிட்டு சீட் அடிச்சுட்டு உட்காந்துருக்குதுவா. என்ன செய்யுது? அடிப்பாவியோ, எல்லாரும் அடிப்பாளுவா? அடி வீட்டில் உள்ளவா? அவன் முருகன் பொண்டாட்டி இருக்கா? அவளும் அடிப்பாளா? இப்போ பொண்ணை அடிக்குமா? இல்லை அத்தா, பொண்ணை அடிக்காது. முருகனுக்கு கல்யாணம் பண்ணியிருக்க பட்டு அவளாம் அடிக்க மாட்டா. அந்த உப்பா இருக்கால வைதேகி அம்மா, அவளாம் அடிக்க மாட்டா. அந்த பாட்டி இருக்குல்ல, வைதேகி பாட்டி அவர் தாத்தா, அவர் அப்பா, முருகன் எல்லாம் சேர்ந்து அடிச்சுக்கிட்டு தண்ணி அடிச்சுக்கிட்டு கோழியை சாப்பிட்டுக்கிட்டு
சீரட்டை அடிச்சுக்கிட்டு உட்காந்துருக்குதுவா. அதுவா தான் இதுவெல்லாம் செய்யாதுவா. இதுவெல்லாம் செஞ்சு நான்லாம் பார்த்ததே கிடையாது அத்தா. அப்ப அந்த பாட்டி தான் அடிக்குதா? பாட்டி அந்த ஆம்பளை பயலோட அடிச்சு கிடக்குது. அது அடிச்சு தொலைஞ்சா என்ன? பொண்ணு நல்லவ தானடி, பொண்ணு நல்லவ தானே. அவன் நல்லவ மாதிரி தான் தெரியுது அத்தா. எங்கேயோ போகலாம் மாட்டா, பேசலாம் மாட்டா, யார்ட்டையும் எதுவுமே மாட்டா. அவன் நல்லவ மாதிரி தான் தெரியுது. அது பாட்டி ஒன்றியே தான் அப்படி அடிச்சுக்கிட்டு கிடக்கும். அடிச்சுக்கிட்டு ஆம்பளையோட உட்காந்துருக்கும். அடி கூறு கட்ட பொம்பளை அவளெல்லாம் அப்படி தாண்டி இருப்பாளுவா. அந்த ஒரு கதையெல்லாம் அவளாம் ஒரு விவசாயம் தெரியாது. ஆம்பளை பொம்பளைண்டு எல்லாம் எழுந்துக்கிட்டு எல்லாம் பழகிட்டு தான் கிடப்பாளுவா. அவளோட கல்லு பொண்ணு நல்லவ தானே, அவளை வினோத்துக்கு கட்டலாம்ல. வினோத்துக்கு கல்யாணம் பண்ணாவா அத்தா? கல்யாணம் பண்ணுறேன்னா பண்ணலாம். காமாட்சக்கா என்ன சொல்லுது? அவள் என்ன சொல்ல போறா? அவள் குழப்பி போய் உட்காந்துருக்கிறா. புருஷனம் போயிட்டாரு, பிள்ளையும் போயிடாம இருக்குன்னு குழம்பி போய் உட்காந்துருக்கா. நம்ம தான் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும். தொலைஞ்சிரு போதுப்பா அந்த பொண்ணு. என்ன செய்வா? அவள் நல்ல குட்டியாக தான் இருக்கிறா. அதான் நான் சொன்னேன், அவளை வினோத்துக்கு கல்யாணம் பண்ணி அவள் வீட்டோட நீ வச்சுக்க. இவ்வளோ யாரையும் உன் வீட்டுக்கு விடாது. அவளையும் வரவான் அங்கேயும் வரவானான்னு சொல்லிவிடு. அவளை வச்சுக்கிட்டு அவள் நம்மள மாதிரி இருந்துட்டு போறா. நம்ம பார்த்து வச்சுக்கிட்டு போகிறோம். நம்ம பழக்கம் வழக்கம்லாம் அவளுக்கு சொல்லி கொடுத்து வச்சுக்க போகிறோம். அப்புறம் என்ன தேவை? ஆத்தா அப்பா வீட்டுக்கு வந்தால் தானே அது ஒரு பழக்கம் அவளுக்கு வரப்போகுது. அது ஒரு பழக்கம் இல்லாமல் நம்ம வீட்டிலேயே வச்சுக்கிட்டா நம்ம பழக்கம் தானே அவளுக்கு வரும். அதான் சொல்லி கொடுத்து நம்ம வச்சுக்கலாம். அப்படி தான் சொல்லி நான் காமாட்சி அழைச்சிட்டு வந்திருக்கிறேன். சொல்லி பார்ப்போம்ட்டு. ஓ, அப்போ பொண்ணு பார்த்து பேசி முடிக்க வந்திருக்கீங்க காமாட்சாக்காவும் நீங்களாம். ஆமாம், பொண்ணு பார்த்து பேசி முடிச்சு பூ வச்சுட்டு போகலான்னு வந்திருக்கோம். ஏன்டி நீ வர? எவ வார்த்தை எப்படி பேசுகிறா பார். காமாட்சா சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது? சீதா சொல்கிறதுல பேசி இப்படியே முடிச்சுட்டு போயிடலாமே. இப்போ என்ன இருக்குது? எதுக்கு உன் மோனை கேட்கணுமா? அவனை எதுக்கு கேட்கணும்? அவன் பேசி முடிச்சா சந்தோஷம் தான் படுவான். அப்போ என்ன, நம்மளே பேசி முடிச்சுட்டு போயிடும் விடு. ஏண்டி அவளை தான் கல்யாணம் பண்ண போகிறாளாமா காமாட்சி? மறக்காதான், நீ வர முதல்ல எந்த ஆரம்பிக்காத. அவளை தான் கல்யாணம் பண்ண போகிறான். கல்யாணம் பண்ண போகிற சொல்லி நான் தான் சொல்லியிருக்கிறேன். என்ன செய்யுது? உன் மோனை விட்டுட்டு அவளை விட்டுவிட்டு வேற ஒருத்தலை இழுத்துட்டு வந்துட்டான். அந்த தோந்து கறியில் இழுத்துட்டு வந்துட்டான். பிள்ளையா அவள் விளையாண்டு அவள் கல்யாணம் பண்ணிட்டு அவனை தண்ணி கொடுத்துட்டு போயிடுவாங்கிறான். நம்மள புருஷனை விட்டு பிள்ளைய விட்டு அவள் என்ன செய்வா? என்ன செய்வான்னு கேட்குறேன். உனக்கு தெரியவனா? மறக்காத, நின்றாடி இப்படி பேசுகிற? நான் ஒன்றும் பேசலை. நல்லது மறந்தா சரி தான். அப்போ என்ன நல்லது மறந்தா சரிங்கிறாள? எவ்வளோ பேசி முடிச்சிடுவோம் சுமாரி. சீதா அவளோட கூப்பிடு. மறக்காதான் தான் பேச போறா, பேசு. நானும் பேச மாட்டேன்டி, நானும் பேச மாட்டேன். எனக்கு தெரியாது அவ்வளோட்ட நானும் பேச மாட்டேமா. அவ்வளோ பழக்கம் வைக்கமே எனக்கு பிடிக்காது. நான் பேச மாட்டேன். ஏண்டி மறக்காதான் பேசாம தான் இத்தனை நாள் அங்கே இருக்கிறியா? 2 மாசமா? அப்போ யார்கிட்ட பேசிட்டு இருப்பேன்? உன் பையன் ஒன்றே பேசுவியா? ஆமாம், என் பிள்ளைகிட்ட பேசுவேன். அவன் வந்து அவன் தான் சாப்பிடுவேன், நானும் அவனும் சாப்பிடுவான்னா. அவன் வெளியே போனப்போ நான் வாசல்லே உட்காந்தப்ப சீதா வாசலில் தான் உட்காந்துருப்பேன். சீதா விட்ட வாசலில் இல்லாட்டி இந்த கைத்து கட்டியில் போட்டு வாசல்லே அங்கே திண்ணி இதுலேயே படுத்து கிடப்பேன். தெருவுலையே என்ன செய்யறது? என் தலை நான் எழுத்துன்னு நினச்சிட்டு நான் இருக்கிறேன். நல்லா தான் எல்லாருக்கும் தலையெழுத்து வந்துச்சுப்பா. சரி தொலையுது. சீதா வச்சா கூப்பிட்டு இங்கே கூப்பிடு. நான் பேசி முடிச்சுட்டு போகிறேன். நீனா பேசுவானா? நான் பேசி முடிச்சிடுறேன். கல்யாணத்தை பண்ணி வைப்போம். நம்மளே எல்லாரும் ஆளுக்கு கொஞ்சமாக எல்லாரும் சேர்ந்து தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும். தொலைஞ்சிட்டு போது விடு.